பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டது உண்மையிலே ஒரு எல்லோருடைய தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற ஆதிராவிட சமுதாய மக்கள் அவருடைய அந்த குரலாக ஒலிக்கின்ற அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கருடைய அந்த ஒரு படுகொலை ஒரு வேதனை அளிப்பதாகவும் அதே நேரத்திலே ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். பொதுவாகவே ஆம்ஸ்ட்ராங் பொறுத்தவரை ஒரு பொது சேவையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர். அது மட்டுமில்லாமல் அவரை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொண்டது எப்போது யார் பேசினாலும் சரி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை எப்போதுமே அவர் தன்னுடைய நண்பரிடத்திலும் யார் பேசினாலும் எல்லோரிடத்திலுமே டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த புகழை பற்றி போற்றிக் கொண்டிருப்பவர். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர். எனவே இன்றைக்கு அவர் ஒரு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டது என்பது தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டிருக்கிறது என்பதற்கு தொடர் கொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு குடிமக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்டாலின் தொடர் கொலைகள் இதுபோல தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்ற சூழ்நிலையில் அந்த கொலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உள்துறை கையில் வச்சிட்டு இருக்காரு. ஆனால் உள்துறை கையில் வச்சுட்டு ஒரு நாள் கூட காவல்துறை அதிகாரிகளை அழைத்து இதுபோன்ற அந்த கூலிப்படைகளை ஏவி கொலை செய்கின்ற அந்த வழக்கம் தமிழ்நாட்டிலே சமீப காலமாக அரங்கேறி வருகின்ற நிலையில் அதையெல்லாம் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது குறித்து கூட எந்தவித ஒரு கூட்டமோ அதை பற்றி அதிகாரத்தில் பேசியதாகவும் எந்த ஒரு குறிப்பும் இல்லை, தகவலும் இல்லை. குறிப்பாக 3 ஆண்டு காலத்திலே பல்வேறு படுகொலை நடந்தாலும் கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியல் பிரமுகர்கள் குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலே திரு ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இன்னும் எங்களுடைய ஆட்சியிலே காவல்துறை சிறப்பான முறையில் செயல்பட்ட காவல்துறை இப்பொழுது கைகள் கட்டப்பட்டு இன்னும் அந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமலேயே இன்றைக்கு காவல்துறை திணறிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சேலத்திலே எங்களுடைய கழகத்தினுடைய சகோதரர் அதை விளக்கையெல்லாம் அணைத்துவிட்டு ஒரு அநியாயமாக படுகொலை செய்யப்படுகின்றார். அதேபோன்று கடலூரிலே எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் அநியாயமாக படுகொலை செய்யப்படுகின்றார்கள். நெல்லை மாவட்டத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அலுவலகம் தாக்கப்படுகின்றது. எனவே இப்படி வரிசையாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த 3 வருடத்திலே கிட்டத்தட்ட அரசியல் கொலைகள் கூலிப்படைகளால் ஏவிவிடப்பட்டு அதன் அடிப்படையில் தொடர்கதையாக இருக்கிற நிலையிலே எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி யார் செத்தால் என்ன யார் போனால் என்ன அப்படி என்ற நிலையில் இன்றைக்கு இந்த விடியாத தூங்குமூஞ்சி அரசாங்கம் இன்றைக்கு ஒரு தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு அரசியல் தலைவர்களாம் இன்றைக்கு கொல்லப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு குறிப்பாக ஒரு ஆபத்து இருக்கிறது என்று உணரும் போது புலனாய்வுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்டெலிஜென்ஸ் விங். எனவே அப்படிப்பட்ட நிலையில் ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் முழுமையான அளவிற்கு செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த படுகொலை தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த இன்டெலிஜென்ஸ் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தது காரணமாக இந்த ஒரு படுகொலை இன்றைக்கு ஒரு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. உண்மையிலேயே மனது மிகவும் வேதனைக்கும் ஒரு மிகவும் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த படுகொலை நடந்திருக்கின்றது. அதுவும் சென்னையிலே அப்படிப்பட்ட ஒரு தொடர்கதையாக இருக்கிற நிலையிலே இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த அந்த இனிய சகோதரர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. எனவே அவர் மறைந்து விட்டார், படுகொலை செய்யப்பட்டு விட்டார். எனவே அரசை பொறுத்தவரை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் கூலிப்படைகளுடைய அந்த அட்டகாசங்களை குறைத்து அதன் மூலம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாக அரசு கருத வேண்டும்.